கொடைக்கானல் செல்வதற்கு மாற்றுப்பாதை அமைப்பது குறித்தும், கீழடி பகுதியில் 4 வழிச்சாலையை கடக்க நகரும் படிக்கட்டுகளுடன் நடை மேம்பாலம் அமைக்கவும் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருவதாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு கூறியுள்ளார். திருச்சியில் இருந்து ஷார்ஜாவுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை ரன்வேயில் விமானி கண்டுபிடித்ததால் 113 பயணியர் உயிர் தப்பியுள்ளனர். எதிர்க்கட்சி என்ற முறையில் விமர்சனம் செய்ய உரிமை இருந்தாலும் பொதுவெளியில் வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்தார். அதை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், மனுதாரர் பயன்படுத்திய வார்த்தை வேண்டுமானால் ரசிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவரது பேச்சை பொதுமக்கள் பார்வையில் இருந்து அணுக வேண்டும். விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தவறு. முன்னாள் அமைச்சர் தற்போதைய எம்பி என்ற முறையில் முதல்வர் குறித்து விமர்சிக்கும் போது மனுதாரர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். பேச்சுரிமை இருந்தாலும் கூட முதல்வர் குறித்தோ அரசு குறித்தோ பேசும்போது வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்று நீதிபதி கூறினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்த பின் ஒரு நிலைப்பாடு என திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபை வளாகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது, செய்தியாளர்கள் பாதுகாப்பு குறித்து பேச அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்தோம். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அவரது தாய் தனியாக இருந்தபோது 50 பேர் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். பொருட்களை எடுத்துச் சென்றதுடன் சமையல் பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். வீட்டிற்குள் மலத்தை கொட்டி சாக்கடை நீரை ஊற்றி மிக மோசமான முறையில் இந்த செயலை செய்துள்ளனர். இதுபோன்ற கீழ்த்தரமான செயல் தமிழகத்தில் நடந்தது இல்லை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட யாரும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இது அராஜகத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர் போர்வையில் ஈடுபட்டவர்கள், அதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம். அரசு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை சபையில் எடுக்கவில்லை. பட்டப்பகலில் இக்கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை எடுக்க மறுத்ததுடன் அமைச்சர் துரைமுருகன் இதெல்லாம் பெரிய விஷயமா என கேட்கிறார். இது குறித்து விவாதிக்க கூடாது என்றால் எதை பற்றி விவாதிப்பது? அவர் பிரபலமானவர். அப்படிப்பட்டவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? இங்கு ஆட்சி நடக்கிறதா அல்லது சர்வாதிகாரம் நடக்கிறதா என்று தெரியவில்லை. சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு சாதாரண வழக்கு போடுகிறது. மிக மோசமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது. தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுவது கேவலமாக உள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக தாக்குதலுக்கு துணை போகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. எந்த மனிதனுக்கும் இந்த நிலை ஏற்படக்கூடாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு நிலைப்பாடு, வந்த பின் ஒரு நிலைப்பாடு என திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியுடன் அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேரவையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சட்டப்பேரவையில் சட்டம், நீதித்துறை மானிய கோரிக்கை மீது நடந்த விவாதத்தில் அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசுகையில், தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதால் அதனை நடத்த வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை. மத்திய பாஜக அரசுதான் அதனை எடுக்க முடியுமே தவிர நாங்கள் எடுக்க முடியாது என்று பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் தளவாய் சுந்தரம், 69% இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் பாதகமான தீர்ப்பு வராமல் இருக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகிறது என கூறி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ரகுபதி, பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்களே, நீங்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு பதில் கூறிய தளவாய் சுந்தரம், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பட்டது என பதிலளித்தார். இதையடுத்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம்,
தேர்தலுக்காக மட்டும் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதே தவிர உண்மையான மனசாட்சியுடன் ஆணையம் அமைக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய உறுப்பினர் தளவாய் சுந்தரம், திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து ஆணையத்தின் கால அவகாசத்தை ஏன் நீட்டிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே பாமக உறுப்பினர் இரா அருள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் என கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும். அதற்கு கூட்டணியில் இருக்கும் பாமக மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கூறினார். டெல்லியில் அடுத்த 6 நாட்களுக்கு வெப்பநிலைகளை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸாக உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள 6 நாள் முன்னறிவிப்பின்படி தேசிய தலைநகரில் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப அலைநிலைகள் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மனைவிக்கு அளிக்கப்பட்டு வந்த Z+ பாதுகாப்பு Z பிரிவு பாதுகாப்பாக குறைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாந்தேட் மாவட்டத்தில் 90 அடி ஆழ கிணற்றுக்குள் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் விவசாய பெண் தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர்.